அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது நாள்தோறும் நபிமொழி பாகம் 7. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த உறுதிமொழிகளும் இறைவனுடைய வாக்குறுதிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் கூற சொல்கிறான். எப்படி? வாங்க பார்ப்போம். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு எவற்றை தடுத்துள்ளான் என்பதை எடுத்துரைக்கிறேன் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக. அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, இணையாக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள். வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். நாமே உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்க பொறுப்பேற்றிருக்கிறோம். மானக்கேடானவற்றில் வெளிப்படையானதையும் மறைமுகமானதையும் செய்யாதீங்க, அதன் பக்கம் கூட நெருங்காதீர்கள். அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை உங்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறார் என்று 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் என்னிடம் உறுதிமொழி எடுப்பது யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கேட்டுவிட்டு, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு எவற்றை தடுத்துள்ளான் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன் என்று கூறி 6வது அத்தியாயம் 151வது வசனத்து முதல் தொடங்கி அதில் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதன் பின்னர் யார் இதை நிறைவேற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ்விடம் கூலி உள்ளது. யார் இதில் ஏதாவது குறைவை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு இவ்வுலகில் தண்டனை வழங்கப்படும். இது மறுமை தண்டனைக்கு பகரமாக அமைந்துவிடும். யார் மறுமை வரை தள்ளி போடுகிறாரோ அவரது நிலை அல்லாஹ்விடம் இருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் நாடினால் வேதனை செய்வான், அவன் நாடினால் மன்னிக்கவும் செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் ஹாக்கிமில் 3240வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மார்க்கத்தை ஏனோ தானோ என்று அலட்சியமாக நம்ம மனம் போன போக்கில் செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக அது மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக தெளிவாக மிக எளிமையாக நமக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்பது கடினமான மார்க்கம் அல்ல, ரொம்ப எளிமையான மார்க்கம். எனவே அதை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக ஆக முயற்சி செய்யுங்க.